இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய 2 புதிய அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ள போணும் அப்படின்னா, மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி அதுல செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்க செட்டிங்ஸ் பேஜ்க்குள்ள போவீங்க. இப்போ நமக்கு அந்த அவசியமே தேவையில்லை. இப்போ வந்து பாருங்க நம்ம வாட்ஸ்அப் ஓபன் பண்ண உடனே சாட் பேஜ்ல மேல டாப்ல நமக்கு வந்து ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ண உடனே டைரக்டா வந்து நமக்கு செட்டிங்ஸ் போயிடும். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ் பேஜ்க்குள்ள போயிடும். நம்ம அதுக்குள்ள போயிட்டு செட்டிங்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட். மேல வந்து ப்ரொஃபைல் ஐகான் வந்து உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணும்போது அந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு ரெண்டாவது அப்டேட்டும் நமக்கு வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல தான் வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இப்போ வந்து அதுல வந்து பாருங்க உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் மேல கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அபவுட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அபவுட்டை கிளிக் பண்ணுங்க. அபவுட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அபவுட் பேஜ் டோட்டலா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம அபவுட்டை நம்ம வேற மாதிரி செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க அந்த பேஜை சூப்பரா வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. இப்போ அதன் மூலமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பேஜ்ல இருந்து நம்ம நம்ம ப்ரொஃபைல்ல ஸ்டேட்டஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலா நோட் வந்து நம்ம கிரியேட் பண்ணல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது போடலாம். அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்லயும் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது குட் மார்னிங், ஹாப்பி பர்த்டே இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரியேட் பண்ணி அதுக்கடுத்த எமோஜி நம்ம செட் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டியூரேஷன் செட் பண்ணி அந்த டைமுக்குள்ள வந்து எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய அப்டேட். இது வந்து அபவுட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பத்தி நீங்க மேலும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் முழு வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த அபவுட் எப்படி செட் பண்ற சொல்ற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.